வணக்கம். என் மகன் விபூஷ் நாராயண் ரம்யம் கற்றல் கலைஞரத்தில் 2 வருடமாக பேச்சு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கான். முன்னாடி அவன் இந்த தமிழ் மேலே ஆர்வம் இருக்கிறத விட இப்போ ஒரு 2 இயர்ஸ் அவன் ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து அவனுக்கு தமிழ் மேலே இருக்கிற ஆர்வமும் கற்றுக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ரம்யா மேடம் தான். I thank Ramya madam for this great opportunity. Thank you. வணக்கம்மா. ரம்யம் கற்றல் கலை பற்றி கொஞ்சம் பேசலாம். ரம்யம் கற்றல் கலைகம் என்னோட பையன் விபூஷ் நாராயண். அவன் 2 இயர்ஸாக வந்து ரம்யம் கற்றல் கலைகளத்தில் ஸ்பீச் பயிற்சி எடுத்துக்கிறான். அவனுக்கு முன்னாடி வந்து தமிழ் மேலே இருந்த ஆர்வத்தோட இந்த 2 இயர்ஸாக அவனுக்கு இருந்த அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு, அந்த தமிழ் மேலே ஆர்வம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ் வந்து முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுவான் அந்த சப்ஜெக்ட்னாவே. இப்போ அவனுக்கே ஆர்வம் வந்து முன்னாடி ப்ரிப்பரேஷன்லாம் பெஸ்ட்டாகவே பண்ணுறான். அது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக தெரியுது. மேடையில் பேசும்போது அவங்க இப்போ பயப்படுறாங்களா இல்லையா? டோட்டலாக அவனுக்கு அந்த மேடை பயமே போயிடுச்சு. நல்லா இண்டிவிஜுவலாக அவனே பண்ணுறான், அவனே டாபிக் எடுத்து படிக்கணுன்ற அந்த ஆர்வம் வந்துருக்கு. ரம்யா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்காக. ஸ்கூலில் அகாடமிக்ஸில் இந்த மாதிரி தமிழ் கிளாஸ் போகிறத எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க? அதுதான் அவனுக்கு வந்து டோட்டலாக ரொம்ப ஆர்வம். அவனே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தமிழ் படிக்கிற அளவுக்கு அவனுடைய ஆர்வம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜாஸ்தி ஆகிருக்கு. ஓகே மேம். எத்தனை வருஷமாக படிக்கிறாங்க? 2 வருஷமாக படிக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? அவங்க நல்லா தெரியுது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. முன்னாடி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இப்போ நல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி மோகிதா பண்ணுறா? மோகிதா வந்து இப்போ 1 இயராக தான் இங்கே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியுதுப்பா. அகாடமிக்ஸில் அவளோட இந்த தமிழ் கிளாஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது? இப்போது 1 இயர் முன்னாடி தமிழே வாசிக்க தெரியாமல் இருந்தா. இப்போ வந்து தமிழ் பேச்சு போட்டிக்கு வந்து அவளே வந்து பேர் கொடுத்து இப்போ அவளே வந்து காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்கப்பா. ஓகே. மேடையில் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கா இல்லை? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர்னால தான் இந்த கிளாஸ்லேயே நான் சேர்த்து விட்டேன். இப்போ அந்த ஸ்டேஜ் ஃபியரே சுத்தமாக இல்லை. அதுக்கு காரணம் ரம்யா மேம் தான். அவங்களுக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ சொல்லிக்க ஆசைப்பட்றேன். உங்களுக்கு வீட்டில் பேசும்போது படிக்கும்போதெல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அவள் எப்படி பண்ண? கண்டிப்பாக சுத்த தமிழில் அடிக்கடி வந்து பேசுகிறாங்க. முன்னெல்லாம் இங்கிலீஷ் கலந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ தமிழில் நல்லா பேசுகிறாங்க. ஆமாம், இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். நன்றிப்பா, தேங்க்யூ. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி படிக்கிறாங்க? உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது? ஆராதனா எப்படி படிக்கிறாங்க? ஆராதனா ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அந்த அகடமிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் வந்து எழுத படிக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே தமிழில் இந்த அளவுக்கு பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ரம்யம் கற்றல் கலைக்கழகத்தில் சேர்த்ததுக்கப்புறம் தான். இந்த வாய்ப்பு வந்து உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ரம்யா மேம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து எதிர்பாராமல் நடக்கும், அது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ரயில் பயணத்தில் தான் ரம்யா மேம் மீட் பண்ணேன். கொரோனா பீரியடில் எல்லாருமே கொஞ்சம் மன அழுத்தத்தில் தான் இருந்திருப்போம். அந்த மாதிரி கொரோனா டைமில் ஊரில் இருந்து வரும்போது ரயிலில் அவங்கள சந்தித்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ வந்து கொரோனாவில் அவளுக்கு ஒரு டைவர்ஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் போட்டேன். ஆனால் உண்மையிலே அவள் தன்னம்பிக்கையாக இருக்கட்டும், இல்லை அந்த பேச்சு திறனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இந்த ரயில் பயணம் தான். அந்த பயணத்தை கண்டிப்பாக மறக்க முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த ரம்யா மேமையும் என்னால் மறக்க முடியாது. உங்களுக்கு ஆராதனா ஸ்டேஜில் போய் பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்கும்? ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா சொன்ன மாதிரி கரியர் ஸ்டார்ட் பண்ணதே ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்கும் போது இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பேசுகிறாங்கிறது ஒரு அம்மாவாக எனக்கு வந்து அது வார்த்தையால் சொல்ல முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளுக்கு இன்னும் மேடையில் போய் பேச பயம் இல்லையா? இருக்கா? இல்லை, ஆரம்பத்துலேருந்து போகிறனால அந்த பயங்கிறது ஆரம்பத்திலே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 5 வயசுலேருந்தே ஏற ஆரம்பிச்சிட்டா. அப்போத்துலேருந்தே பயம் இல்லை. இன்னும் மேமோட ட்ரைனிங்கில் அந்த பயம் சுத்தமாக இல்லை. மேலும் ரம்யம் கற்றல் கலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக
தெரியாத நிறைய விஷயங்களை அவ இதுல வந்து தெரிஞ்சுக்கிறான். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யநிதி. இன்னைக்கு ரம்யம்ல 7ஆம் ஆண்டு விழா மற்றும் பயிற்சி நிறைவு விழா நடக்குது. இங்க சில பெற்றோர்கள் நமக்கு அவங்க படிக்கிற குழந்தைகள் எப்படி முன்னேற்றமா இருக்காங்களா, இன்னும் மேடையில பேச பயமா இருக்கா, அப்புறம் இன்னும் சில பல கேள்விகள் கேட்க நான் இருக்கேன். இப்போ பெற்றோர்கள் பேசுறதை நம்ம கேட்போம் வாங்க. என் மகள் பேர் சாதிகா. அவள் வந்து ரம்யம் கற்றல் கலைக்கழகத்தில் தான் சேர்த்து விட்டுருக்கேன், அங்கே தான் படிக்கிறாங்க. மைக்கை பிடிச்சி பேசணுங்கிறது வந்து எல்லாருக்குமே வராது. அந்த தடைகள் அந்த இதை தவிர்த்து அதை மீறி என் பொண்ணை வந்து அவங்க மேடையில் பேச வச்சுருக்காங்க. இப்போ என் பொண்ணு பேசுகிறத பார்த்து எனக்கே ஒரு தைரியம் வந்துருச்சு பேசுறதுக்கு. ஸோ அவங்க வந்து சாதிகாவுக்கு மட்டும் ஆசிரியர் கிடையாது, எனக்கும் ஆசிரியர் தான் நான் சொல்லணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்கணும், சின்ன வயசில் குட்டி பசங்க எல்லாம் அவ்வளோ ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எல்லாம் பேசுறதுக்கு உண்டான தைரியத்தை வந்து ரம்யம் மேம் தான் எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதை நினைக்கும் போது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நான் மனமார்ந்து நான் ரம்யம் மேம்க்கு வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம் மேம். வணக்கம். புவனாபிராமி எத்தனை வருடங்களா இந்த ரம்யம் கற்றல் கலையில இருக்காங்க? ரம்யம் கற்றல் கலைக்கழகத்தில் வந்து புவனாபிராமி சேர்ந்து 2 வருடங்கள் ஆயிடுச்சு. அது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மேடைத்தளம். ஓகே மேம். அவ இப்போ மேடையில் ஏறி பேச பயப்படுறாளா இல்லையா? இல்லை, பயம் அப்படிங்கிறத விட வந்து நிறைய ஒரு ஆளுமை திறனை வந்து நான் அவகிட்ட பார்க்க முடியுது. அந்த பேச்சு தளத்தில் நிறைய பேரோட வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவளுக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை தளமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவ மேடையில் ஏறி பேசும்போது ஒரு அம்மாவா உங்களுக்கு எப்படி பெருமையா இருக்குமா, எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அம்மாவா வந்து ஒரு பெருமை அப்படிங்கிறத விட அவளோடு சேர்ந்து நானும் ஒரு மாணவியாக தான் வந்து பயணம் பண்ணுறேன் அந்த இடத்துல. ஏன்னா வந்து அவள் என்ன விஷயங்களை கற்றுக்கிறாளோ அதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சேகரித்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து அவளோட சேர்ந்து நம்மளுடைய அந்த அறிவுசார் தளமும் வந்து எந்த அளவுக்கு முன்னோக்கி பயணம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விதத்தில் நான் ஒரு மாணவியாக அவள் கூட வந்து நான் ஒரு பயணம் பண்ணுறதா தான் நினைக்கிறேன். அவளோட அகாடமிக்ஸில் அவளோட படிப்பில் இது எப்படி அவளை ஒரு முன்னேற்றமா? கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நுணுக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அது ஒரு மேடை பயிற்சியாக மட்டும் இல்லாமல் அந்த நுணுக்கங்களை வந்து அவங்க படிக்கும்போது வந்து பாடம் சார்ந்த விஷயங்களில் வாசிப்பு திறன், மொழித்திறன், எல்லா உச்சரிப்புகளுக்குமே வந்து எல்லாத்தையும் வந்து சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். மிக அழகாக எல்லா பதிலும் சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி. ரம்யம் கற்றல் கலைக்கழகத்தில் என்னுடைய மாணவி பயிற்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. வணக்கம்மா. வருண்ராஜ் எத்தனை வருஷமா இந்த ரம்யம் கற்றல் கலையில மேடை பயிற்சி? வருண்ராஜ் 2 வருடமாக மேடை பயிற்சி கற்றுக்கிட்டு இருக்கான்ப்பா ரம்யம் கற்றல் கலைக்கழகத்தில். அவனோட படிப்புல இது எப்படி உதவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? படிப்பில் வந்து அவனோட ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது. எதையும் ஈஸியாக படிச்சுக்க முடியுது. ஒரு தடவை படித்தா 2 தடவை படித்தா அது சீக்கிரம் மெமரி பண்ணி அது ப்ரெசென்ட் பண்ண முடியுது. அவனுக்கு மேடையில் பேச இப்போ பயம் இருக்கா இல்லையா? ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்குவான். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. நீங்க ஒரு அம்மாவா உங்களுக்கு அவன் பேசும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட சொந்தக்காரங்கலாம் எப்படி இப்படி பேசுறான் அப்படின்னு கேட்பாங்க? ஆமாம், அவன் எல்லாருமே அவனை நல்லா பேசுகிறான் அவன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மேலும் ரம்யம் கற்றல் கலையில பயிற்சி பண்ணுங்க. தேங்க்யூ. ரம்யம் கற்றல் கலைக்கும் ரம்யா அசோக் அம்மாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம். எத்தனை வருஷமா பிரக்யாமித்ரா ரம்யம் கற்றல் கலையில? பிரக்யா கடந்த 1 வருஷமாக இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் பண்ணிகிட்ருக்காங்க ரம்யா மாடமோட கிளாஸில். இவ்வளோ சின்ன வயசுலேயே சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, அது வந்து அவங்களோட ரம்யா மேடமோட பெரிய இன்ட்ரெஸ்ட் தான். சின்ன வயசாக இருந்தாலும் அவளுக்குன்னு தனியாக கோச்சிங் கொடுத்து அவளோட சொல் திறனை வளர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழ் மேலே பற்று அதிகம். ஸோ என் பொண்ணு தமிழில் நல்லா சொல் திறமையோடு பேசுதுன்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இதை வளர்த்ததுக்கு ரம்யா மரக்கடலைக்கு ரொம்ப நன்றி. மேடமோட பேச்சு திறமை ப்ளஸ் பிள்ளைங்களை எவ்வளோ நுண்ணிக்கமாக கரெக்ஷன் கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்ரெடி இப்போ இங்கே வந்த பிறகு கடந்த 1 வருஷமாக ஸ்கூலில் நிறையா மேடை பேச்சுகளில் வந்து இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அவளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது எல்லாத்துக்குமே இருக்க ஒரு சொல்ல முடியாத ஒரு
பெருமை தான். என் பொண்ணு இப்போ ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன்னு என்ற கேட்டதா என் பொண்ணு நல்லா பேசுதுன்னு நிறைய பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பெருமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நன்றி நன்றி. வணக்கம், என் பேர் ரேகா. என்னோட மகள் வந்து வைஷ்ணவி ரம்யம் கல்வி அறக்கட்டளையில் வந்து ஒரு 2 வருஷமாக படிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தமிழில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்கெல்லாம் பேசுவாங்களான்னு நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் என் ரம்யா மேடம் வந்து இவங்களை ஊக்குவிச்சு அவங்க ரொம்ப நல்லா இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல மேடைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பல பரிசுகள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் படிக்கிறதுக்கே பயந்த என் பொண்ணு இப்போ தமிழ் ரொம்ப தைரியமாக படிக்கிறா. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஒரு வாட்டி படித்தா அது டக்குன்னு சொல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் ரம்யா மேடம் தான். ரொம்ப நன்றி. ஹலோ, என் பெயர் சாவித்ரி. என் பையன் எம் விஸ்வானந்த் இங்கே 2 வருடமாக பேச்சு போட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். பர்சனலி நாங்கள் சொல்லணுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட். அவன் வந்து ஒரு நல்ல ட்ரெயின் பண்ணி எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நல்ல ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இங்கே வரவங்க வந்து பெஸ்ட்டாக தான் வெளியில் போகிறாங்க. இது வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு நல்லபடியாக செதுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ யாருக்காவது கற்றுக்கணும்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவங்க இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட்லி நாங்கள் சொல்கிறோம், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் institute for training. அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்க நிறைய விளக்கு இருக்கு, ஆனா எல்லாம் தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களை குத்து விளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விளக்கு மேல் நோக்கி இருப்பதால் இந்த விழாவும் நம் வாழ்க்கையும் மேல் நோக்கி இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரம்யம் கல்வி அறக்கட்டளை மற்றும் தொண்டு நிறுவனம் சென்னை 78 7ஆம் ஆண்டு விழா ஓராண்டு பயிற்சி நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட பேச்சுலகின் பிதாமகர் ஐயா முனைவர் திமு அப்துல் காதர் ஐயாவை எங்கள் இதயபூர்வமாக வருக வருக என வரவேற்கிறோம். என்னுடைய அன்பிற்கினிய ஆசான், நான் இப்போ ஐயா கிட்ட திருக்குறள் படிச்சுட்டு இருக்கேன். திருக்குறள் காமராஜ் ஐயா உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் திருக்குறள் முற்றோதல் முதன்மை பயிற்றுனர் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். இதைத் தொடர்ந்து இன்று வர இயலவில்லை, இருந்தாலும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் செய்திகளையும் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிற என் அன்பிற்கினிய அம்மா முனைவர் ஷு புவனேஸ்வரி மேனாள் எத்ராஜ் கல்லூரி என்னுடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். மாணவர்களின் உரை வீச்சு, என்னுடைய செல்ல பிள்ளைகள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வுக்காக சேலத்திலிருந்து வெளியூர்லேருந்து ஒரு 4 குழந்தைங்க ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மிகப்பெரிய உந்து சக்தியே நீங்கள் தான். உங்கள் எல்லாரையும் மனமாற வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாரும் நவீன உலகத்தில் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கப்போ, இல்லை என் பிள்ளை தமிழ் படிக்க வேண்டும், மேடைகளின் நாயகர்களாக வர வேண்டும் என்கிற ஒரு முடிவெடுத்து என் பிள்ளை பேச்சாளராகணுன்ற கனவை விதைத்த என் அன்பிற்கு இனிய என் இதயத்தில் என்றும் நெருக்கத்தில் இருக்கிற எல்லா பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதை தொடர்ந்து என்னதான் இங்க மேடையில் அப்படியே பார்க்கறதுக்கு கூலா இருந்தா கூட அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் கிட்டத்தட்ட 1லிருந்து 2ஆம் தேதி நாங்க தொடங்கினது. தினம் பயிற்சி, வேலை, டிசைனிங் ஒர்க்னு எல்லாத்தையும் பம்பரமா செய்யற ரம்யம் அறக்கட்டளையினுடைய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று, இப்போ விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம். ஐயாவை பற்றி சொல்கிறப்போ 2004 ராஜ் டிவி அகட விகடம் என் வாழ்க்கையினுடைய முதல் தொலைக்காட்சி மேடையை தொடங்கி வைத்த ஆசான் அப்துல் காதர் ஐயா. இன்னைக்கு 2024 20 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம்னா அந்த முதல் விதை, முதல் தொலைக்காட்சியில் நம்ம சொல்லுவோம்ல ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முதல்ல எங்கள் வீட்டில் ராஜ் டிவி கூட வராது. பக்கத்து வீட்டில் போய் அதை காத்திருந்து பார்த்து ஒரு இடத்துல நான் முயலாமையை பற்றி பேசினேன். அந்த தலைப்பு கண்டென்ட் கூட இன்னும் என் மனசில் மறக்கலை. இப்போ ஐயா வாழ்த்திய அந்த செய்தி இன்று மிகப்பெரிய விருட்சமாக வளர்வதற்கு அவருடைய ஆசிகள் பெரிய காரணம். இங்கே அவர் வந்ததுக்கான காரணம் இத்தனை பிள்ளைகள் பேசுகிறார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் தான் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களுடைய பெரிய மனசுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம். ஐயா கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டோம், ஐயா பிள்ளைங்க பேசட்டுமா முதல்ல அப்படின்னு கேட்டப்போ பிள்ளைங்க தான் முதல்ல பேசணும் அப்படின்னாங்க. சிறப்பு செய்ததை தொடர்ந்து பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பேச்சு முடிச்சுக்கணும்னு சொல்கிறோம். கரெக்டாக 40 நிமிஷம் தான் எல்லா குழந்தைங்களுக்கும் சேர்த்து. ஸோ அதிகபட்சம் 11 மணிக்குள்ள மேடை ஐயாவின் வசம் ஒப்படைக்கப்படும். சரிங்களா கண்ணங்களா? இப்போ ஐயாவுக்கு சிறப்பு செய்தல். ஐயாவுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு அசோக் அவர்களை பொன்னாடை போற்றி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்துல் காதர் ஐயா அவருக்கு
சான்றோருக்கும் இப்போது நம் முதல் பேச்சாளர் முகில்மொழியன் கண்ணப்ப நாயனாரை பற்றி பேச காத்து கொண்டிருக்கிறார். அவரை மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். வணக்கம், என் பெயர் முகில்மொழியன். நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவபெருமானின் 64 நாயன்மார்களில் சிறந்த நாயன்மார் கண்ணப்ப நாயனாரை பற்றி உங்களோடு பேச வருகிறேன். திண்ணன் என்கிற ஒருவன், அவனுக்கு 2 நண்பர்கள். அவர்கள் பெயர் காடன், நாடன் என்று. இவர்கள் மூவரும் வேடர்கள் குலத்தை சார்ந்தவர்கள். சிறந்து வேட்டையாடுவார்கள். ஒரு நாள் இவர்கள் மூவரும் வேட்டையாட செல்லும் பொழுது அங்கு ஒரு மலையை திண்ணன் பார்க்கிறான். அதை பார்த்தவுடனே அப்படி என்னதான் இருக்கிறது, அப்படி என்னதான் அந்த காளஹஸ்தி மலையின் மேல் இருக்கிறது என்று போய் பார்ப்போமே என்று பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அழகான சிவலிங்கம் இருக்கிறது. அவர் பெயர் குடுமித்தேவன். அவருக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது, பூ படைக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் நானும் சிவபக்தனாக வேண்டும் என்று அன்றிலிருந்து திண்ணன் சிவபக்தனாகிறான். அதற்கு அடுத்த நாள் வாயில் ஆற்றங்கரை ஓர தண்ணீரையும் கையில் சுவைத்து பார்த்த பன்றிக்கறியும் எடுத்து வருகிறார். வாயில் ஆற்றங்கரை ஓர தண்ணீர் எதற்கென்றால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு, கையில் சுவைத்து பார்த்த பன்றிக்கறி எதற்கென்றால் சிவபெருமானுக்கு படைப்பதற்கு. ஆகம விதிமுறைப்படி சிவகோச்சாரியார் என்ற ஒருவர் தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வார். அவர் தினமும் வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் பன்றிக்கறி படைக்கப்பட்டிருக்கும், உமிழ்நீரோடு சேர்ந்த தண்ணீர் அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கும். ஒரு நாள் சிவகோச்சாரியார் சிவபெருமானிடம் மனமுடைத்து கேட்கிறார், சிவபெருமானே, இதை செய்தது யார் என்று கேட்கிறார். நம் சிவபெருமான் தான் திருவிளையாடலின் நாயகனாயிற்றே, தன் திருவிளையாடலை தொடங்குகின்றார். அன்று இரவு சிவகோச்சாரியாரின் கனவில் வந்து, அவன் பக்தி உனக்கு புரியவில்லை, நாளை ஒளிந்திருந்து பார் என்று கூறுகிறார். அதே போல சிவகோச்சாரியாரும் அன்றைக்கு ஒளிந்திருந்து பார்க்கிறார். எப்பவும் போல நம் திண்ணனும் அங்கு வருகிறார். வரும் பொழுது அங்கு ஒரு அதிசயம் நிகழ்கிறது. என்னவென்றால் சிவபெருமானின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் வடிகிறது. அதை பார்த்தவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அவருக்கு. எப்படி ஒரு குழந்தைக்கு அடிபட்டு தாய் எப்படி கதறுவார்களோ அப்படி கதறினார் திண்ணன். என்ன செய்வது என்று தெரியாமல் துணியை வைத்து துடைத்து பார்க்கிறார், அப்பொழுதும் நிற்கவில்லை. இலையை அரைத்து தடவி பார்க்கிறார், அப்பொழுதும் நிற்கவில்லை. அவர் யோசிக்காமல் தன் அம்பை எடுத்து கண்ணை குத்தி சிவபெருமானுக்கு வைத்து விடுகிறார். இதே இடத்தில் கொஞ்சம் பக்தி உள்ளவர்கள் என்றால் துணியை வைத்து துடைத்து விட்டு விடுவார்கள். ஆனால் இந்த காலத்தில் ட்ரெண்டிங்கான பாய்ஸ் கேர்ள்ஸ் என்றால் துணியை எடுக்கிறார்களோ இல்லையோ, போனை எடுத்து வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு போட்டிருப்பாங்க. சிவபெருமான வைரல் ஆக்குறாங்களோ இல்லையோ, போல தன்னை வைரல் ஆக்கிப்பாங்க. ஆனால் திண்ணன் அப்படி செய்யவில்லை. நல்ல வேலை அந்த காலத்துல சிவபெருமான அந்த மாதிரி போன் எதுவும் படைக்கல. அப்பொழுதும் சிவபெருமான் தன் திருவிளையாடலை நிறுத்தவில்லை. தனது வலது கண்ணில் இருந்து ரத்தத்தை வர வைக்கிறார். அதை பார்த்தவுடன் திரும்பவும் தன் அம்பை எடுத்து கண்ணை குத்த பார்க்கிறாரு. அப்போ ஒன்று யோசிக்கிறார், நம்ம கண்ணை குத்திட்டா நம்ம குருடன் ஆகிடுவோம், அப்பொழுது எப்படி சரியாக சிவபெருமானுக்கு பொருத்துவது என்று நினைக்கிறார். இதே இடத்தில் நாம இருந்திருந்தா, நான் ஒரு கண்ணை கொடுக்கறதே பெரிய விஷயம், இல்ல 2 கண்ணையும் கொடுத்துட்டு நான் எங்கேயா குருடனா போய் இடிச்சிருப்பேனா, சிவபெருமான் மட்டும் நல்லா 3 கண்ணை வச்சுட்டு சுத்துவாராம். திண்ணன் என்ன யோசிக்கிறான் என்றால், நம் கண்ணை குத்தி விட்டால் நாம் குருடனாகி விடுவோம், அப்பொழுது எப்படி சிவபெருமானுக்கு சரியாக பொருத்துவது என்று நினைக்கிறார். உடனே அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. தன் காலை தூக்கி தன் கட்டை விரலை சிவபெருமான் கண்ணில் வைத்துவிட்டு அப்பொழுது தன் அம்பை எடுத்து குத்தலாம் என்று பார்க்கும் பொழுது ஒரு குரல், நில் திண்ணனே நில் என்று ஒரு குரல் கேட்கிறது. யார் என்று பார்த்தால் நம் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். உடனே திண்ணனும் அவர் காலில் விழுந்து வணங்குகின்றார். வணங்கும் பொழுது சிவபெருமான் கூறுகிறார், உன் கண்ணை எடுத்து எனக்கு அப்பியதால் உன் பெயர்
கேமரா இந்த ஆங்கிள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் கவிஞர். நான் விரும்பும் கவிஞர் தெரியுமா? அவர்தான் மகாகவி பாரதியார். தாய் திருநாட்டின் விடுதலைக்காகவும் மட்டுமின்றி பெண்களின் விடுதலைக்காகவும் பாடுபட்டவர். பெண்கள் வாழ்க என்று கூதிரோமடா, பெண்மை வெல்க என்று கூதிரோமடா என்று பெண்மையை நெஞ்சாறு போற்றியவர். பெண்ணை சக்தி வடிவமாக கண்டுபிடித்தவர். அதனாலேயே சக்திதாசன் என்ற புனை பெயரை சூட்டிக் கொண்டார். பெண்ணை தெய்வமாக, தாயாக, குழந்தையாக, காதலியாக கண்டு வணங்கியவர். ஒரு காலத்தில் நம் தேசம் எப்படி இருந்தது தெரியுமா? பெண்களுக்கு எதிராக இருந்தது. தையல் சொல் கேளல், பெண் புத்தி பெண் புத்தி, பெண்ணறிவு என்பது பெரும் பெருமைத்தே என்றெல்லாம் பெண்களுக்கு எதிராக பல மொழிகள் பல இருந்தன. பெண் திருமணத்துக்கு முன்னால் தந்தையை சார்ந்திருக்க வேண்டும், பெண் திருமணத்துக்கு பிறகு கணவனை சார்ந்திருக்க வேண்டும், முதுமையில் பெற்ற பிள்ளையை சார்ந்திருக்க வேண்டும் என்று நிலையில்தான் நம் தேசம் இருந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா முதல் நாடுகளின் பெண்களின் நிலையோடு நம் நாட்டு பெண்களின் நிலையை பாரதியார் நினைத்து பார்க்கிறார். அவர் பிதுத்தீவிலே கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யும் என்று பாரதியார் பெண்களுக்காக பாடினார். அன்று பாரதியார் பெண்களுக்காக குரல் கொடுத்த நாள்தான் அடுப்பங்கரை மற்றும் அதிகாரத்தை செலுத்திக் கொண்டே இந்த தமிழ்நாட்டு பெண்கள் அகிலமெல்லாம் நான் விரும்பும் கவிஞராக பாரதியார் இருக்கிறார். பாரதியாரை மேம்படுத்த மற்றொரு காரணம் என்ன தெரியுமா? வீரமும் தன்னம்பிக்கையும் தாங்க. அவர் ஆங்கிலேயரை நோக்கி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லை தன்னோட எழுத்தால் ஆங்கிலேயர்களை அச்சமடைய செய்தார். அதனால்தான் சொல்கிறேன், நான் விரும்பும் கவிஞராக பாரதியார் இருக்கிறார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் தெய்வருத்ரா. நான் பேச போற தலைப்பு பாரதியார். முண்டாசு கட்டிக்கிட்டு முறுக்கு மீச வச்சுக்கிட்டு கம்பீரமா அந்த பாரதியார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்க? அவங்க கிட்ட போகாத, அவங்க கெட்டவன், ஒதுங்கி போயன்னு சொல்றாங்க. ஆனா பாரதியார் பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பெண் குழந்தைக்கு பாரதியார் அப்பா மாதிரி தைரியம் கொடுக்கிறார். நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை தான் பாரதியார் சொல்றாங்க. பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வரலாகாது பாப்பா. நன்றி, வணக்கம்.
படிக்கின்றேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தோல்வியை நேசி வெற்றியை சுவாசி என்பது. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம் என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். வெற்றியை பெறாதவர்களின் தோல்வி விட தோல்வியை பெறாதவர்களின் வெற்றி ஆபத்தானது. பிரெஞ்சு நாடு போரில் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. அந்த நாட்டின் தலைவர் ஒரு நாள் பல இளைஞர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் ஒரு இளைஞன் தலையிடம் சென்று, ஏன் பிரெஞ்சு நாடு போரில் தோற்றுக்கொண்டே இருக்கிறது, உங்களுக்கு ஜெயிப்பதற்கு தகுதியா என்று அந்த அரசரிடம் கேட்டார். அதுக்கு அந்த அரசர், உன்னால் ஜெயிக்க முடியுமா என்று கேட்டார். அதுக்கு அந்த இளைஞன், என்னால் ஜெயிக்க முடியும் என்று ஒரே வரியில் பதிலளித்தான். பின்பு அந்த இளைஞன் தான் பிரெஞ்சு நாட்டின் தலைவராக இருந்து போரில் வெற்றிக்கு மேல் வெற்றி ஈட்டினான். அந்த மாமனிதன் யார் என்று தெரியுமா? அவர்தான் மாவீரர் நெப்போலியன். நெப்போலியனை பேட்டி எடுப்பதற்கு ஒரு இளைஞன் வந்திருந்தார். அப்பொழுது நெப்போலியன் கூறுகிறார், இந்த நாட்டின் மணிமகுடம் கீழே விழுந்து கிடந்தது, அதை என் வாளால் நான் தூக்கி நிறுத்தினேன் என்று கூறுகிறார். வெற்றியை சந்தித்தவனது இதயம் பூவை போல் மென்மையானது, ஆனால் தோல்வியை சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது என்று விவேகானந்தரின் வரிகளுக்கேற்ப தோல்விதான் வலிமையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியது. ஒரு கண் தெரியாத குழந்தை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களோட அம்மா சொல்றாங்க, உன்னால் படிக்க முடியும், உன்னால் வெற்றி கொள்ள முடியும் என்று பாராட்டி கொண்டே இருக்கிறார். இந்த பாராட்டு வச்சுதான் அந்த குழந்தை பிரெய்லி என்ற கருவியை கண்டுபிடிக்கிறாங்க. 10,000 தடவை தோத்து போனாலும் தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கு கண்டுபிடிக்கிறாரு. பிளேட் என்றவள் கோள்களின் இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். ஆனா அவருக்கு கால் கை இல்லாம இருந்தாருங்க. கீழே விழும்போதெல்லாம் எழுந்து நில்லுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். விழுந்தால் அழாது எழுந்திரு, தோற்றால் பிளப்பாதை போராடு, கிண்டல் எடுத்தால் கலங்காதை மன்னித்து விடு, தள்ளினால் தளராதே துள்ளி எழு, கஷ்டப்படுத்தினால் கலங்காதை கதறாமல் இரு, உதாசீனப்படுத்தினால் உளராதை உயர்ந்து காட்டு, கிடைக்காவிட்டால் குதிக்காதை அடைந்து காட்டு, மொத்தத்தில் நீ பலமாவாய், சித்தத்தில் நீ பக்குவமாவாய். உன்னால் முடியும், உயர முடியும், உதவ முடியும். உன்னை உயர்த்த நீதான் உண்டு, உன்னை மாற்ற நீதான் முடிவெடு. நீயே பாறை, நீயே உளி, நீயே சிற்பி, நீயே செதுக்குவாய், நீயே வளர்வாய், நீயே அனுபவிப்பாய். நீயே நதி, நீயே ஓடு, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரைதான் மனிதன், நாம் மனிதர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சொல்லும் சொல்லே வெல்லும். பேச்சாளர்கள் போராளிகளாகவும் போராளிகள் பேச்சாளர்களாகவும் திகழ்கிறார்கள். எந்த உயிரினத்திற்கும் தீங்கு செய்யாத ஒரு பச்சை புழு, அதை ஒரு குளவி எடுத்துட்டு போய் அதை சுற்றி கூடு கட்டி 41 நாட்கள் அதை சுற்றி ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. 42வது நாள் அந்த பச்சை புழு கொட்டுகிற குளவியாக வெளியே வருகிறது என்றால், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திர சொல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது ஒரு சத்தத்தின் மூலமாக ஒரு உயிரினத்துடைய நிறம், தன்மை, செயல் மாறுகிறது என்றால், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஹீமா தாஸ் என்ற ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை, அவங்க 7வது இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. கூட்டத்திலிருந்து ஒரு குரல், ஹீமா தாஸ் உன்னால் முடியும், வேகமாக ஓடிவா என்று. உடனே அவர்கள் கால் இன்னும் வேகம் எடுத்து 7வது இடத்தில் இருந்த ஹீமா தாஸ் 3வது இடத்திற்கு வருகிறார். மீண்டும் ஒரு குரல், ஹீமா தாஸ் நம் இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கத்தை வாங்கித்தர போகிறார் என்று. அவர்கள் கால் இன்னும் வேகம் எடுத்து 3வது இடத்தில் இருந்த ஹீமா தாஸ் முதல் இடத்திற்கு வந்து நம் இந்திய தேசத்திற்கு தங்க பதக்கத்தை வாங்கி தருகிறார். டொமஸ்தனிஸ்தான் என்ற ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், அவருக்கு திக்குவாய் பிரச்சனைன்றதுனால அவர் பேசுகிற ஒவ்வொரு மேடையிலையும் மக்கள் அவரை கிண்டலும் கேலியும் செஞ்சுட்டு இருப்பாங்க. கூட்டத்தை கலைக்க வேண்டுமா, டொமஸ்தனிஸ்தானை அழையுங்கள் என்று அவருக்கு எதிராக பேசிக்கொண்டே இருப்பார்கள்.
இப்படி அவர் செல்லும் ஒவ்வொரு மேடையிலும் இதே சந்திப்பை அவர் சந்திக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் என்று ஒரு இருள் சூழ்ந்த கடற்கரைக்கு போறார். அப்பதான் அவருக்கு புரிந்தது, இருள் சூழ்ந்தது இந்த கடற்கரை மட்டுமல்ல தன் வாழ்க்கையிலும் தான் என்று. உடனே தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறாரு. என்ன நினைச்சாருன்னு தெரியல, கீழே இருந்த கூழாங்கல் எல்லாம் எடுத்து தன் வாயில போட்டுட்டு பேச முயற்சி செய்யறாரு. அவர் பேச முயற்சி செய்யும் பொழுது தன் வாயிலிருந்து ரத்தம் வழியுது. இப்படியே அவர் தினமும் பயிற்சி செய்கிறார். அந்த வழியா போன 2-3 நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் கூழாங்கல் எடுத்து வாயில போட்டு பயிற்சி செஞ்சா மட்டும் பேச்சு வந்துட போதா என்று கேலி செய்து விட்டு போனார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் மேடையில் போய் பேசுகிறார். அந்த அரங்கமே அமைதியானது. எந்த கூட்டம் கூட்டத்தை கலைக்க வேண்டுமா டொமஸ்தனிஸ்தானை அழையுங்கள் என்று சொன்னதோ அதே கூட்டம் கூட்டத்தை கூட்ட வேண்டுமா டொமஸ்தனிஸ்தானை அழையுங்கள் என்று சொன்னது. எனவே அனைவரும் பயிற்சியோடு முயற்சி செய்வோம், நம்மால் முடியும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ரம்யம் கற்றல் கலைக்கழகத்திற்கு என் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் சாதிகா. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்தே பிறந்த என் தமிழ் மொழி சிறந்தே பிறந்த என் தமிழ் மொழிக்கு வணக்கம் சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்று பெரியார் என்ற தலைப்பில் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். அடிமண்ணை மேல்மண்ணாகவும் மேல்மண்ணை அடிமண்ணாகவும் வரலாற்றின் உழுது போன வைர கலப்பை என்பதா? வெள்ளை சூரியனை விரட்ட முடியாத இருட்டை கருஞ்சூரியனாய் வந்து விரட்டிய கலகக்காரர் என்பதா? 400 கோடி மக்களுக்கு சென்று சேர வேண்டிய சிந்தனைகளை வெறும் 4 கோடி மக்களுக்கு அவர்கள் மொழியால் பேசிய பாமர மேதை என்பதா? 192 நாடுகள் ஆன இந்த பூமியில் ஒரு நாட்டின் ஒரு பகுதியின் ஓங்கி ஒலித்த உலக குரல் என்பதா? பெரியாரின் பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்பு என்று கூறுகிறார்கள். அவர்கள் தங்கள் கண்ணை மூடிக்கொண்டே கூறுகிறார்கள். யானை அசைவம் என்று அதன் தோற்றத்தை கண்டு முடிவிட்டனர் என்றே சொல்லலாம். மனித நேசம்தான் பெரியாரின் இலக்கு. பகுத்தறிவு தான் அவர் பாதை. சுயமரியாதை தான் அவர் வாகனம். சமத்துவம் தான் அவர் சக்கரத்தின் அச்சு. பெரியார் ஒரு நாளும் அரசியல் தலைவராக இருந்தவர் அல்ல. அவர் வன்முறையை வரவேற்றவர் அல்ல. பட்டத்து பதவிற்கும் அதிகாரத்தின் ஒளிவட்டத்திற்கும் அவர் ஆசைப்பட்டவர் அல்ல. ஆனால் தான் உண்டாக்கிவிட்ட அரசியல் தலைவர்களை எல்லாம் தன் கொள்கைக்கு சேவர்களாக செய்து கொண்டவர். மனிதர்களின் மரமணுக்களோடு இணைந்தோடி கொண்டிருக்கும் இந்த இழிவுகளை துடைப்பது வாக்கு வங்கி அரசியலுக்கு வசப்படாது என்று ஆதிலேயே அறிந்து கொண்டவர் பெரியார். வைக்கம் போராட்டம்னு ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் ஒரு பகுதியில் பணக்காரங்க மட்டும்தான் போகணுன்றாங்க. அப்போ ஒருத்தர் பெரியாருக்கு கடிதம் எழுதுறாரு, நீங்கள் எங்களை உள்ளே போக விட சொல்லுங்க அப்படின்னு. பெரியார் ஆனால் உள்ளே போக விட்டுடுறாங்க. ஆனால் பெரியாரத்துக்கு சிறையில் அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு யாகம் நடக்குது. என்ன யாகம்னா, பெரியாரோட எதிரி இறந்துருவாங்கன்றாங்க. அப்போ திடீர்னு அந்த நாட்டு மன்னர் இறந்தோடனே பெரியாரை ராணி சிறிய தவறுகள் செய்தவங்களெல்லாம் விடுவிச்சிருவாங்க. அதனால பெரியார்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இங்கே பார்த்தீங்களா அவர் உங்களுக்கு கெடுதல் செய்ததுனால அவர் இறந்துட்டாருன்னு. அப்போ பெரியார் சொல்கிறாரு, இது இயற்கையாக நடந்தது தான், அவருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. 94 ஆண்டுகள் 3 மாதங்கள் 7 நாட்கள் பெருவாழ்வு வாழ்ந்த பெரியார் அவர் 8200 நாட்கள் சுற்றுப்பயணத்திலே செலவிடுகிறார். 8,20,000 மைல்கள் அவர் பயணம் செய்கிறார். அதாவது பூமியின் சுற்றளவை போல அவர் 33 மடங்கு பூமியை சுற்றி வருகிறார். தமிழர்களுக்கு பெரியார் எப்போதும் தேவைப்படுகிறார். காற்றை போல் தண்ணீரை போல் எப்போதும் தேவைப்படுகிறார். 90 வயதுக்கு மேலான ஒரு தமிழ் புலவர் தான் மரணத்தின் முன்னிமிடத்தில் இப்படி சொல்லி சென்றார். என்னவென்று பார்ப்போம் வாருங்கள். இந்த நூற்றாண்டின் தமிழ் வெளியில் 2 பேர் மட்டும்தான் நிலை பெறுவார்கள். ஒன்று பிரபாகரன், இன்னொன்று பெரியார் என்று சொல்லி இந்த என்னுடைய உரையை பெரியாருக்கு சமர்ப்பித்து இந்த வாய்ப்பு இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் வி. திவ்யநதி. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தூய்க்க துவர பசித்து. இது திருக்குறளில் பொருட்பாலில் மருந்து என்ற அதிகாரத்தில் 4வது குறள் 2வது வரியாகும். பசித்த பின் உண்க என்பதுதான் இதன் பொருள். நாம் எல்லோரும் எதற்காக ஓடுகிறோம்? இந்த அரைஜான் வயிற்றுக்காகத்தானே. அந்த ஓட்டத்தில் ஏழைகள் வயிற்றை நிரப்புவதற்காக ஓடுகிறார்கள், செல்வந்தர்கள் வயிற்றை குறைப்பதற்காக ஓடுகிறார்கள். மிகினும் குறையினும் நோய் செய்யும்
நூலோர் வழி முதலா எண்ணிய 3 என்ற குறள். உன் உடலில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் நோய்தான், குறைவாக இருந்தாலும் நோய்தான் என்று கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் இது தமிழ் மருத்துவத்தை மட்டும் அல்லாமல் இன்றைய நவீன மருத்துவத்தையும் 2 வரிகளில் அடக்கிவிட்டது. வாதம், பித்தம், கபம் இவை 3ம் தான் சித்த மருத்துவத்தில் நோய்க்கான முதன்மையான காரணம் என்றும் தெரிய வருகிறது. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லழுக்கப்பட்டு என்ற குறள் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என்பதை மட்டும் குறிக்காமல் நாம் உண்ணும் உணவையும் அளந்து உண்ண வேண்டும் என்று கூறுகிறது. நம்ம அம்மா அப்பாலாம் என்னங்க பண்றாங்க? நம்மள ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறா, மாத்திரை கொடுங்க, மருந்து கொடுங்கன்னு போயிட்டு புலம்புவாங்க. அதுக்கு டாக்டர், உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமா, நல்லா ஓடி ஆடி விளையாட சொல்லுங்க, அதுவே போதும்னு சொல்வாரு. இதை சொன்ன பிறகு நான் அப்படியே எங்க அம்மா அப்பாவை பார்ப்பேன். இதைத்தானங்க நாங்களும் கேட்டோம், இல்லை இதைத்தானங்க நாங்களும் கேட்டோம், கொஞ்சம் விளையாட விடுங்களேன் அப்படின்னு. மாறுபாடு இல்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு என்ற குறள் உடலுக்கு ஒவ்வாமையாக இருக்கும் உணவை உண்ண மறுத்தால் உன் உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்பொழுது குழந்தைகளுக்கு எது ஒவ்வாமையான உணவு என்று கேட்டால் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், சாக்லேட், ஐஸ்கிரீம் போன்றவை இவையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று மருத்துவ உலகம் கூறுகிறது. நாங்கள் படிக்கும் போது புரிகிறது. ஆனால் எங்களை இந்த விளம்பர உலகம் ஈர்க்கிறது ஈர்க்கிறது ஈர்க்கிறது, நோயில் கொண்டு சேர்க்கிறது சேர்க்கிறது சேர்க்கிறது. இங்க எத்தனை பேர் நம்ம பசிக்காக சாப்பிட்றோன்னு சொல்லுங்களேன். எல்லாம் காலையில தூங்கி எந்திரிச்சிட்டோமேனு சாப்பிட்றோம், மத்தியானம் பல் அடிச்சிட்டாங்களேன்னு சாப்பிட்றோம், நைட்டு தூங்கணுமேனு சாப்பிட்றோம், ஆடம்பரத்துக்காக சாப்பிட்றோம், அம்மா சொல்றாங்களேன்னு சாப்பிட்றோம், விருந்துன்னு சாப்பிட்றோம். இதுல எந்த இடத்துலயாச்சும் நம்ம பசிக்காக சாப்பிட்றோமா? இல்லைங்க. அதே போல உணவு வீணாகிறது என்பதால் குப்பையில் போடாமல் நம் தொப்பையில் போடுகிறோம். ஆனால் நமக்கு தெரியவில்லை நம் உடலுக்கு தொப்பைதான் குப்பை என்று. மனித வாழ்க்கையில உடல் என்பது மிக பொக்கிஷமானது. அதை ஆரோக்கியமாக வைத்திருக்க முதல் படி நல்ல உணவு. என்ன உணவு சாப்பிட வேண்டும், எப்படி உணவு சாப்பிட வேண்டும், எப்பொழுது உணவு சாப்பிட வேண்டும் என்று வள்ளுவர் மிக அழகாக கூறியுள்ளார். என் உரையை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக அப்படியே ஃபனட்டிக்ஸ் ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க பேர் குந்தவை, ரொம்ப அழகாக பேசுவாங்க. வாங்க கைத்தட்டலாம் எல்லாரும் குழந்தை. நன்றி. அவரை தொடர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹுவிஷ்கா. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அறம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, நம்ம ஔவையாரையும் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க? அறம் செய்யன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறா இருந்தாலும் அதில் முழு விருப்பத்தோடு செய்யணும், அது அறமாக இருந்தாலும் சரி. அதனால தான் ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. ஔவையார் என்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு மட்டுமாங்க? இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த நாட்டில் வாழ்பவர்களுக்கும் இந்த நாட்டை ஆள்பவர்களுக்கும் நாங்கள். புறநானூறு சொல்கிறது, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். திருக்குறள் சொல்கிறது, அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். நம்ம பண்டைய காலத்து தமிழர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, தோகை விரித்த மயிலுக்கும் துவண்டு கிடந்த கொடி மலருக்கும் வாசனை மலர்களில் வாசம் செய்யும் வண்டுகளுக்கு கூட மனம் இறங்கினான் தமிழன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஆனால் நீங்கள் வாடிய பயிரை கண்டு மனம் இறங்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வாடிய வயிறை கண்டு மனம் இறங்கினால் போதும். தனக்கென இருக்கும் ஒரு கைப்பிடி சோற்றை கூட எல்லோரிடமும் பகிர்ந்து உண்ண வேண்டும். சாகாவரம் கிடைத்த நெல்லிக்கனி அதியமானுக்கு கிடைக்கின்றது, அதை அவர் ஔவையிடம் கொடுத்தார். ஏன் என்னிடம் கொடுக்கிறீர்கள் என்றார் ஔவையார். அதற்கு அதியமான், நான் வாழ்ந்தால் அரசபை மட்டும்தான் வாழும், ஆனால் நீங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும் அப்படின்னு சொன்னாருங்க. அமுதமே கிடைத்தாலும் அடுத்தவரோடு பகிர்ந்து உண்ண வேண்டும், அதுதான் தமிழரின் அறம். நாங்கள் எல்லாருக்கும் மனுநீதி சோழன் அப்படின்ற ஒரு அரசன் பற்றி குட்டி கதை சொல்கிறேன்.
அவருடைய மகன் இளவரசர் நினைக்கிறாரு நம்ம நாட்டை சுற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு தேர் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது பிறந்து சில மாதங்களே ஆன ஒரு கன்றுக்குட்டி துள்ளி விளையாடு கொண்டிருக்கிறது. அப்போது தெரியாமல் பரிதாபமாக தேரின் பின்னங்காலில் மாட்டி அந்த சம்பவ இடத்துலையே இறந்து போயிடுச்சு. சுற்றி மக்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவர் அரசன் ஒரு கண்ணுக்குட்டியை தானே ஏற்றினாரு, அதனால யார் என்ன சொல்ல போகிறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பசு கண்ணீர் விட்டு கொண்டே அரசவை முன்னாடி போகுது. அப்போது அங்கே உள்ள மணி அடிக்குது. அரசர்களும் அமைச்சர்களும் வெளியே வராங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பசுவுக்கு பிரச்சனைனா கூட அதை சரி பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் விபத்து நடந்த இடத்திற்கு போய் சேர்றாங்க. அங்கே போனோன்னே அரசன் கேட்ட ஒரே கேள்வி, இந்த விபத்தை செஞ்சது யாரு? அதுக்கு நான் தான் அப்போ செஞ்சேன்னு இளவரசனை ஒத்துக்க தேரின் பின்னங்காலில் போய் படுன்னு சொல்கிறாரு. அவரும் தந்தை சொல்லை தட்டாத அந்த மகன் தேரின் பின்னங்காலில் போய் படுக்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா அது கண்ணுக்குட்டி தானே, இவர் அடுத்த அரசர் இளவரசர், இது பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசர் சொல்கிறாரு, அந்த கண்ணுக்குட்டி இழந்துட்டு அந்த பசு எவ்வளோ கஷ்டப்படுதோ அதே கஷ்டத்தை நானும் அனுபவிக்கணும்னு சொல்லி தேரை ஏற்றுறாருங்க. உடனே இடியும் மின்னலுமாய் மழையுமாய் பெய்யுது. அரசர் கண்ணுக்கு மட்டும் கடவுள் தெரிகிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த அறம் மிகவும் பிடித்திருக்கிறது, அதனால உனக்காக அந்த பசுவையும் உன்னுடைய மகனையும் திருப்பி தரேன்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறாரு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, எப்பவுமே அறத்தின் வழியில தான் செல்லணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் என்று கூறி இந்த அறத்தின் வழியில் செல்லும் அனைவருக்கும் எனது உரையை சமர்ப்பித்து வாய்ப்பு தந்த ரம்யம் கற்றல் கலைக்கழகத்திற்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மனிதனாக பிறப்பவர்கள் பலர், ஆனால் மனிதனாக வாழ்பவர்கள் சிலர். மனிதனாக பிறந்து மனிதராக வாழ்ந்து அரும்பெரும் பணிகள் ஆட்சி மக்கள் உள்ளங்களில் அமர்ந்து இருக்கிற பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேச உங்கள் முன்னாளினி. வாழ்வில் இறுதி வரை தெய்வ பக்தியும் தேச பக்தியும் தனது இரு கண்களாக போற்றியவர். தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர் என்ற தாரக மந்திரத்தை வழங்கி கடைசி வரை அதன் வடிவமாகவே வாழ்ந்தார். 32 கிராமங்களில் இருந்த சொத்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் தானமாக வழங்கிய கொடை வள்ளல் இவர். தனி மனித ஒழுக்கம், பிரம்மச்சரியம், கட்டுப்பாடான வாழ்க்கை, பெருந்தன்மை, தாராள குணம், மற்றவர்களுக்கு கொடுத்து அன்புற்று மகிழும் எண்ணம், இவையெல்லாம் இவர் வாழ்வில் இரண்டர கலந்தவை. எனக்கு பாய்தான் தெரியும், பட்டுமெத்தை தெரியாது, அடக்கம் தெரியும், ஆடம்பரம் தெரியாது, எனக்கு வாழத்தான் தெரியும், வயிறு வளர்க்க தெரியாது, எனக்கு பாடுபடத்தான் தெரியும், பதவி சுகம் தெரியாது, எனக்கு பாயவும் தெரியும், பதுங்கவும் தெரியும், பயப்பட தெரியாது, எனக்கு மக்களைத்தான் தெரியும், மந்திரிகளை தெரியாது, எனக்கு விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியாது, வெற்றி கொள்ள தெரியும், விழா எடுக்க தெரியாது, எனக்கு பாசம் கொள்ள தெரியும், பகைமை கொள்ள தெரியாது, எனக்கு பாராட்டதான் தெரியும், பாராட்டு பெற தெரியாது என்று தன் மந்திர பேச்சின் மூலம் தமிழ் மக்களை தன்வசப்படுத்தியவர். ஊருக்கு நல்லது சொல்ல என்ன தயக்கம் வேண்டி கிடக்கு என்று தன் உள்ளத்திற்கு சரி என்று பட்டதை பேசும் பழக்கம் கொண்டவர். பதவி என்பதை சேவையாக கருதுபவர்கள் வந்தால்தான் இந்த நாடு உருப்படும் என்றார். தேவரின் உரைகள் பல இடங்களில் மக்களை விழிப்படைய செய்தன. இதனால் இவரின் ஆன்மீக பேச்சையும் அரசியல் பேச்சையும் ஆங்கில அரசு கூர்ந்து கவனித்தது. இதன் எதிரொலியாகவே வடக்கே திலகருக்கும் தெற்கே முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் பாய்ந்தது. இந்த நேரத்தில் சில வரிகள் மட்டுமே பேச அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பேசிய தேவர், நான் ஆதியிலும் ஊமையல்ல, வியாதியிலும் ஊமையல்ல, சர்க்கார் போட்ட சட்டத்தால் பாதியிலே ஊமையானேன், இதனை திறக்கும் சாவிதான் உங்கள் கையிலுள்ள ஓட்டு என்கிறார். மரணத்தை தவிர வேறு எதையுமே தன்னுடையது என்று மனிதன் உரிமை கொண்டாட முடியாது என்று விளக்கிய தேவர் 55 ஆண்டுகளை இந்த மண்ணில் வாழ்ந்து அளப்பரிய சாதனைகளை செய்துள்ளார். ஆகவே என் உரையை முத்துராமலிங்க தேவருக்கு சமர்ப்பித்து இந்த வாய்ப்பை அளித்த ரம்யம் கற்றல் கலைக்கழகத்திற்கும் ஐயாவுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் மிருணாளினி. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விபூஷ் நாராயண், 7ஆம் வகுப்பு. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பன் காட்டும் கும்பகர்ணன். ஐயன் படைப்பை திருத்தி ஓர் அழகு செய்தான் என்று கம்பரை போற்றி பாராட்டுகிறார் கவிமணி. இது வெறும் புகழ்ச்சி அல்ல. வான்மீகியின் படைப்பே ஒரு முழுமையான படைப்பாக இருக்கும் பொழுது அதற்கு இன்னொரு பரிமாணத்தை உருவாக்க கம்பனால் மட்டும்தான் முடியும். வால்மீகியின் படைப்பில் முரடனாகவும் ஒரு சில வெற்றிகளை பெற்ற போதும் தூங்கி தூங்கியே தன் ஆயுளை கழித்தவனாகவும் சித்தரிக்கப்படும் கும்பகர்ணன் காலனார் உயிர் காலனாம் என்று கூறி கும்பனின் தோற்றத்தை பிரம்மாண்டமாக்கி யமனுக்கு நிகரானவர் என்று கம்பர் கூறுகிறார். தானுயர்ந்த தவத்தினால் வானுயர்ந்த வரத்தினால் என்று கூறி கும்பனை கம்பன் போற்றுகிறார். பிரம்மாண்ட தோற்றம் கொண்டவனாய் இருந்தாலும் கும்பன் அறத்தின் பால் நின்றவன். அனுமன் இலங்கையை நெருப்புக்கு இரையாக்கிய பிறகு இலங்கையை புதுப்பித்தே ஆக வேண்டும் என்று ராவணன் துடிக்கிறான். ஒரு குரங்கு சுட்டெரித்தில் குலமானமே போய்விட்டது என்று ராவணன் புலம்புகிறான். அப்போது கும்பகர்ணன் அமைதியாய் எழுந்து கேட்கிறான். எவ்வளவு அழகு பாருங்கள் நண்பர்களே, கும்பகர்ணன் தன் அண்ணனின் செயல்களை நியாயப்படுத்தவில்லை. அதனாலும் என்னமோ தெரியவில்லை, ஒரு அரக்கனாக சித்தரிக்கப்பட்ட கும்பகர்ணனை அப்படி காட்ட கம்பனுக்கு மனம் வரவில்லை. இந்த முறையை கம்பனுக்கு சமர்ப்பித்து வாய்ப்பளித்த ரம்யம் கற்றல் கலை கழகத்திற்கு